வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளி காட்சியில் பார்க்க போகிறது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் குழுக்கள் ஆரம்பிக்கும்போது அதில் 256 நபர்களுக்கு மேலே சேர்க்க முடியாது. அதை நாம் எப்படி 1000 பேர், 2000 பேர், 5000 பேருக்கு மாற்றுறது? அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு புகைப்படத்தை அனுப்பும்போது அந்த புகைப்படத்தோட தரம் 80% தான் அனுப்பப்படுகிறது. அதை எப்படி நம்ம 100%க்கு மாற்றுறது? ஏன் அந்த 80% அனுப்புகிறாங்கன்னா, அந்த புகைப்படத்தோட தரவை கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. ஏன்னா இணையதளம் மூலயமா பகிரப்பட போது தரவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அனுப்புறதுக்கு மிக எளிமையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாம் இப்போ அதை ரெண்டுத்தையும் எப்படி மாற்ற போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய கைபேசி ரூட் செய்யப்பட்டிருக்கணும். இது ஐஃபோனாக இருந்ததுன்னா அதில் ஜெயில் பிரேக்கு அல்லது மேக் பாய்சன் நீங்கள் நிறுவியிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ரூட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் மேனேஜர்னு சொல்லக்கூடிய செயலி ஒன்று தேவைப்படும். அதுக்கு இப்போ முதல்ல வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். இந்த குரூப்பு இதில் பார்த்தீங்கன்னா 257 பேர், 7 பேர் 2 பேர் சேர்த்தாச்சு. இதை நாம் இப்போ எப்படி மாற்ற போகிறதுங்கிறத பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட ஒரு ரூட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் மேனேஜர் வேணும். ரொம்ப எளிமையானது EX ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்குது. இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஃப்ரீ தான். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ரூட் பண்ணியிருக்கு. இது ரூட் பண்ணியிருந்ததுன்னா இந்த மாதிரி சூப்பர் யூசர் அல்லது சூப்பர் SU, கிங் ரூட், கிங் யூசர் அப்படின்னு ஒரு செயலி உங்களுடைய கைபேசியில் இருக்கணும். ரூட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் மேனேஜரை திறக்கிறோம். திறந்துட்டு அதில் ரூட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதில் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். திரும்பி ஒரு டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அத்தனை செயலிகளுடைய டேட்டா ஃபோல்டரும் அங்கே தான் இருக்கும். அதில் com.whatsapp அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஷேர்டு ப்ரெஃப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா com.whatsapp_preference.xmlனு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் தான் நாம் மாற்றம் செய்யக்கூடிய ஃபைல். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா XML ஃபார்மேட்டில் சில கோடிங்லாம் இருக்கும். இப்போ நம்ம அதை எடிட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா int name, participants size limit value 257 இருக்குது. இதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றம் செஞ்சுக்குங்க. நான் இப்போ ஒரு 1000 பேர்த்துக்கு வைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இமேஜ் குவாலிட்டி பார்க்க போகிறோம். பாருங்கள், இமேஜ் குவாலிட்டி 80% இருக்குது. அதை நாம் இப்போ 100%க்கு மாற்ற போகிறோம். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்போட நேமோட லென்த்து பார்த்தீங்கன்னா 25 கேரக்டருக்குள்ளே தான் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சப்ஜெக்ட் லென்த் லிமிட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், 25ன்னு இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிங்க. நான் 255ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றின பிறகு நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு வாங்க.
இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும்னா உங்கள் கைபேசி ரூட் பண்ண இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய குரூப்பு 1000 பேருக்கு மாறியாச்சு. இப்போ உங்களுடைய டைட்டிலை அதே போல் இப்போ நம்ம இந்த குரூப்போட நேமு 255 கேரக்டருக்கு மாற்றிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே 25ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் 244ன்னு காட்டுது. ஏன்னா இதை போக மீதி காட்டுது. சரிங்களா? நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு டெக் ட்ரிக்ஸில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.